பாலாற்றில் மணல் குவாரி இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அனுமதி கொடுத்தது தான் போதும்னு அள்ள கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக மணல் குவாரி செயல்பட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், இது வந்து ராணிப்பேட்டையில் இருக்குது பக்கத்தில் அந்த மாவட்டத்தில், அந்த சிவன் கோயிலே அது மிகவும் 10ஆம் ஆண்டு பழமையான சிவன் கோயில், அது வந்து பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாமக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் இளவழகன் அவங்க தலைமையில் போய் கலெக்டரு காவல்துறையினர்லாம் பார்த்துருக்காங்க. இப்போதைக்கு அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த இந்துக்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சிறிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்குள்ள பல விஷயங்கள் புதைந்துள்ளது. இதுக்கு பின்னாடி நீங்கள் டீகோட் பண்ணிங்கன்னா இது லெங்க்தியாக நிறைய விஷயங்கள் பேச முடியும். இதில் மிக முக்கியமான விஷயமாக ரொம்ப பாசிட்டிவ் விஷயமாக நான் பார்க்கறது, கோவில்னா சங் பரிவார், பிஜேபி, இந்து முன்னணி இவங்க தான் போராடுவாங்களா, விஸ்வ இந்து பரிஷத் தான், வேறு யாருமே போராடுறது இல்லையே அப்படிங்கிற அந்த ஸ்டிக்மாவை இதை நீக்கிற ஒரு விதமாக தான் பாமக களத்துக்கு வந்திருக்கு. சில ஊர்களில் திமுக காரங்களே வேற அவங்கள பாருங்கள், நாங்கள் டைரெக்டாக இதில் ஈடுபட முடியாதுங்க, நீங்கள் இது செய்யுங்க, உங்களுக்கு அத்தனை டாக்குமெண்ட்டும் நான் கொடுக்குறேன், தகவலே கொண்டாந்து அவங்க தான் கொடுத்து அதெல்லாம் செய்வான், திமுக காரனே செய்வான். நான் நேரடியாக கேள்விப்பட்டது, இப்பொழுது அவர் பாஜகவுக்கு வந்துட்டார், அவர் வீட்டுக்கு பின்னால் மதமாற்றம், அது ஒரு வீடே ஜப வீடு மாதிரி மற்ற மதமாற்ற வேலை நடந்தவுடனே அவர் வீட்டுக்கு எய்த்தாப்புல அப்பொழுது விஹெச்சி அலுவலகம் செயல்பட்டது. அங்கே வந்து இதை நம்ம சொன்னால் அது இஷ்யூ வேறு மாதிரி ஆகும், உங்கள்கிட்ட தான் இதை சொல்லணும், அங்கே மதமாற்றம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பிறகு அவங்க களத்தில் இறங்கி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஒரு முடிந்தது. அவர் பேர் தூள ஆரம்பித்து மேல முடியும். அது வந்து 2 எழுத்தா, துரைன்னு சொல்லலாம், சாமின்னு சொல்லலாம், அப்படின்னு அவரை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இயல்பான மனிதர், என் அன்பிற்குனிய அண்ணன். அந்த மாதிரி பல ஊர்களையும் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயே கூட திமுக காரங்க, இந்த பாருங்க விஷயம் எப்படி இருக்குது, எங்கள் பேரை இதில் கொண்டு வராதிங்க, நீங்கள் இதில் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கோவில் நல்ல விஷயங்கள், ஒரு ஊருக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும் அப்படிமா, நாங்கள் எங்கள் ஆளுங்களையே காட்டி கொடுக்க முடியாதுங்க, நீங்கள் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் முன்னெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்களும் இருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த ஒருவர் எங்கள் பக்கத்து டவுன் காட்டுமன்னார்குடி வீராண ஏரிக்கரையில் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் போய் கோவிலில் பூஜை பண்ண வச்சு பல வேலைகளை ஆலய மேம்பாட்டுக்காக கிராம மக்களை திரட்டி அவர் அதிமுக பொறுப்பில் இருக்கிறார். அவர் தான் வந்து நாதமுனிகள் ஆள வந்தார் அவதார ஸ்தலத்தை திவ்ய பிரபந்தம்லாம் பெற்றுக் கொடுத்தாங்களே. எங்களுக்கு ஒரு பாக்கியம், ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசி மகத்துக்கு பெருமாள் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் ஊரில் தான் அவருக்கான இதே, அந்த அளவுக்கு ஒரு அவரும் இறங்கி செய்கிறவங்க இருக்காங்க. அதிமுகவில் பல பேர் பல ஊர்களில் டைரெக்டாக இறங்கி செய்கிறவங்களும் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலேயே நான் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் 2000க்கு அப்புறம் தனுஷ்கோடின்னு என்னுடைய நண்பர் கவுன்சிலராக இருந்தார் பிஜேபியில், 2 முறை சென்னை மாநகர வழக்கறிஞரும் கூட. அவர் வந்து மன்னாரப்பேட்டையில் சிங்கராஜ நாடாரன் சன்ஸ்னு கடை வச்சிருந்தவர். நானும் அவருமா வக்கீல் பாலுவை பார்த்து பேசணும், காடுவெட்டி குருவை பார்த்து பேசணும். அதுக்கப்புறம் வேற ஒரு முறை நான் டாக்டர் ஐயாவே பார்த்து, உங்களுடைய நிலைப்பாடு சிவசேனா மாதிரி இருக்கணும், சிவசேனா மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து ஜாதியும் அரவணைச்சு செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் இங்கே ஒரு பால் தாக்கரே மாதிரி உருவாகலாம், அந்த வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி தவற விட்டுடுச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ். இப்போ அவருக்கும் வயதாகிடுச்சு, பல்வேறு மாற்றங்கள் வேறு வந்ததுனால இது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் அனைத்து சமுதாயத்தையும் அரவணைச்சு செஞ்சு தின்றவங்க தான் இருக்காங்க. இதில் ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம், பாமக ஒரு 1000 ஆண்டு பழமையான இந்த கோவிலுக்காக களத்தில் நின்று போராடுதுங்கிறது வரவேற்கத்தக்க, பாராட்டக்கூடிய, மகிழ்ச்சியான விஷயமும் கூட. இது ஒன்று. ரெண்டாவது, இதில் பாசிட்டிவான விஷயம், ரெண்டாவது இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சி. அவங்களுக்கு வந்து இந்த நரகல்ல அரிசி கிடந்தா கூட பொறுக்கிறதுமாங்க. அது கொச்சையான வார்த்தை நம்ம சொன்னால் அசிங்கமாக இருக்கும், நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி அரிசி பொறுக்கிற கும்பல் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா நீங்கள் ஒரு மண்ணு குமிச்சு வச்சுருந்தா கூட அதுக்கு உள்ளே வேறு என்ன இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டான். இவனுக்கு இன்னும் திருடாத ஒரே விஷயம் வன்றுட்டாம்பழம் தான். நீங்கள் வன்றுட்டாம்பழம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கேடு கட்டவனுங்க இவனுங்க.
நீங்கள் அது பழம்னு வேற சொல்லிட்டீங்களா? அப்படி என்ன சார் அது எங்கே சார் இருக்கும், உடம்புக்கு நல்லதா, அதை விற்கலாமா, அதை கொள்ளடிக்கலாமா அப்படின்னு அந்த ஒன்றுட்டாம்பாதத்தை பற்றி கூட இந்த பயில யோசிக்கக்கூடிய ஒரு கீழ்மையான புத்தி கொண்டவர்கள் இவங்க. ஒரு 1000 ஆண்டு கால பொக்கிஷங்கிறத பாதுகாக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். மேற்கத்திய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே போனாலே அது ஆன்டிக்ங்கிறான். நம்ம ஊரில் 100 வருடங்களை கடந்த வீடுகள் சர்வசாதாரணம். அதுதான் நேற்று மோடியும் சொல்லியிருக்காரு சோம்நாத்தில். மற்ற நாடுகள்லாம் எப்படி ஒரு 100-200 வருஷத்துக்கான விஷயம். வரலாறே அதுக்குள்ளதான். நம்ம வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் பாடல் பெற்ற கேத்திரங்கள் 9ஆம் நூற்றாண்டுல 8ஆம் நூற்றாண்டுல 10ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்டிருந்தா கூட அதுக்கு முன்னாடி அந்த கோவில் இருந்திருக்கு. அதை பத்தி ஊர் முழுக்க உலகம் முழுக்க தெரிஞ்சதுனால்தான் அங்க அருணகிரிநாதர்ல இருந்து தேவாரம் பாடினவங்கல இருந்து எல்லாருமே பாடிட்டு போயிருக்காங்க. ஆனா நாம தான் கண் இருந்தும் குருடனாய் வாய் இருந்தும் ஊமையாய் இருக்கக்கூடியது நாம தாங்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் மிகச்சிறந்த உதாரணம். ஆனா நல்ல வேளையாக பாட்டாளி மக்கள் கட்சியும் களத்தில் இறங்கி நம்முடைய மண்ணின் மாண்பை, நான் இதை மதத்தை தாண்டி நீங்க ஒரு ஏரியாவில் டோப்போகிராபிக்கல் சேஞ்சஸ், நீங்க பாப்புலேஷன் எப்படி எந்த மாதிரி உங்களுக்கு இதாவது டெமோகிராஃபியை எப்படி மாறுது, பிஸ்னஸ் யார்கிட்டேருந்து எங்க போகுது, இதெல்லாம் கவனிக்க தவறணும்னா நாம் இன்னொரு 15-20 வருஷத்துல நம்மளுடைய தர்மம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் அழிந்து போயிடும். அதை காக்கிற வேலையை எனக்கு தெரிஞ்சு தடா பெரியசாமி பறையர் கம்யூனிட்டிலேருந்து எடுத்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருந்தார். ஒரு அதிமுக போனதுனால இப்போ அவரும் டவுன் ஆகி உக்காந்துட்டாரு. அதை தாண்டி பல பேர் செய்கிறாங்க. எங்கள் ஊர் பகுதியிலே செய்கிறாங்க. பாரதிய ஜனதாவில் இருந்த நெய்வேலி தங்கராஜ் அவர் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. பல பேர் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் பெருமையை உணராம, ஏன்னா இவங்களுடைய வித்தே பாருங்களேன், வெள்ளைக்காரன் போய்விட்டால் இந்த ஊரில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியுமா, எவ்வளவு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தா, அவன் எப்படா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா பெரிய கோயிலை கட்டினான், அவன் எப்படா அந்த மலை மேல ஏறி அந்த கோவிலை வடிவமைச்சான், இதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாதுங்க. அவன் எப்படி கிணறு நோண்டி கிணத்துக்கு கீழெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சில ஊர்களில் திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த இது இருக்குமே, அந்த நாழி கிணறு, இது எதையுமே கண்டுக்கிறது இல்லை சார். நாங்கள்லாம் ரொம்ப மோசம் சார், நாங்களெல்லாம் அறிவே கிடையாது சார், நாங்கள்லாம் முட்டா பயலே சார், தற்கூரி சார். அவரு பக்கத்து வீட்டுக்கார், ஐயோ அவரு சூப்பர் சார், அவருக்கு பையனா நான் பிறந்திருக்க வேண்டியது சார், நான் ஏன் எங்க அப்பனுக்கு பிறந்தேன். இந்த அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் அவங்கள்ட்ட இதான் எதிர்பார்க்க முடியும். நிறைவாக இந்த பாலாறுல 40 அடிக்கு மண் எடுத்த அயோக்கியர்கள் இவங்க. ஏற்கனவே நான் இங்க பதிவு செஞ்சிருக்கேன். ஆம்பூர்ல வெள்ளம் வந்ததுன்னா வேலூர்ல தண்ணி இடுப்பு முட்டும் தண்ணி கூட போகாதுங்கிற அளவுல இருக்கக்கூடிய பாலாறை மொத்தமா ஊத்தி மூடினவங்க மீண்டும் பண வெறிக்காக இந்த வேலையை செய்கிறார்கள். நல்ல வேலையாக அந்த பகுதி மக்கள் வெகுண்டெழுந்து நியாயத்தின் பக்கம் நின்றிருப்பது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அளிக்கிறது.